நார்வே நாட்டில்தான் மேற்கு சூரியன் உதிக்கும், மதுரை மேற்கில் உதிக்காது என செல்லூர்ராஜ் கூறியதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பதிலடி தெரிவித்துள்ளார். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் அதிமுக வட்ட கழக செயலாளர் சரவணன் தலைமையில் மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் திமுகவில் இணைந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் ஜெய்ஹிந்த்புரம் அதிமுக பகுதி என்று சொல்வார்கள், திமுக கோட்டையாக மாற்றி இருக்கிறோம் என்றும் மக்கள் பணி செய்வோம். துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசின் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு மேற்கு தொகுதி ஊராட்சி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி மக்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடைந்து வருகிறது. போன முறை அதிமுக மேற்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் 2026இல் திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியன் உதித்ததே ஆக வேண்டும். விநாயகர் சதுர்த்தி வரும்போது நாங்களும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்து உங்களுடன் உறுதுணையாக இருந்து அதையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி பேசுகையில், இன்று இந்த பகுதியில் அதிமுகவிலிருந்து வட்ட செயலாளர் மரக்கடை சரவணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர். இது இன்னும் திமுகவுக்கு வலு சேர்க்கும். அரசின் சார்பில் இந்த பகுதிக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் செய்து வந்துள்ளோம் என்றார். முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ், நார்வே நாட்டில் தான் மேற்கு சூரியன் உதிக்கும், மதுரை மேற்கில் உதிக்காது என கூறி வருகிறாரே என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள், 2026இல் மீண்டும் முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் தான் வருவார். மேற்கு தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறும் என்றார். ஜோதிலபுரம் ஜெயந்திபுரத்தின் பகுதியிலிருந்து நம்முடைய அதிமுகவுடைய சரவணன் ஆனந்த் மற்றவருடைய நண்பர்கள், அருமை சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள், 1000 பேர் சொல்கிறாரு, 500க்கும் மேற்பட்ட 1000 பேர் கூட போட்டுக்கணும், எல்லாம் நம்முடைய திமுகவில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். இது திமுகவுக்கு இந்த பகுதியில் வலு சேர்க்க வகையிலே அமையும். அந்த வலு சேர்க்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அரசின் சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்கள், அடிப்படை தேவைகள் எல்லாம் நாடு முழுவதும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசின் மூலமாகவும் மாநகராட்சி மூலமாகவும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் செய்வதனுடைய விளைவாகவும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு மக்களுடைய சேவை செய்வதை இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை தந்திருக்கிறார்கள். அதோடு இன்றைக்கு கழகத்தில் இவர்கள் எல்லாம் சேர்ந்திருப்பது எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில் இந்த பகுதியிலே அமையும் என்பதை. மேற்கே சூரியன் உதிக்கும் அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு செல்லூர்ராஜ் அவர் நார்வே நாட்டில் தான் மேற்க உதிக்கும், மதுரையிலெல்லாம் மேற்க உதிக்காது அப்படின்னு பதில் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. 2026 முதலமைச்சராக தளபதியார் வருவார். அப்போது மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுகவாக இருக்கும். இப்போ நாளை மறுநாள் முதல்